ஐயோ கன்றாவியான கேமு, வியனா கேமு. அதுலயும் அந்த நெய்யுக்கு ஏமா அங்க கண்டென்ட் கொடுங்கன்னு சொன்னா தட்டை அங்க பெரிய பெரிய சட்டையெல்லாம் சண்டையெல்லாம் கிளியர் அளவுக்கு நடந்திருந்தா நெய்யில் தட்டுல போட்டதுக்கெல்லாமா கண்டென்ட் போடுவேன். உன் கண்டென்ட் இவ்வளவுதானா? இத கேட்கறதுக்கு ஒரு தலை வேற. ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள 840 பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நீ விக்ரமோட அழுகை எப்படி பாக்குற? ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டக்குன்னு ஒரு ஓவர் ஹைப்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஒண்ணு சொன்னார்ல, எனக்கு வந்து தெரியல, என்ன வந்து நிறைய பேர் வந்து மீனா காமெடி பண்றேன், ரொம்ப ஒஸ்டா காமெடி பண்றேன்லாம் சொல்றாங்க. ஸோ வெளியில எப்படி இருக்குன்னு தெரியல. பிக் பாஸ் இப்படி சொன்னது எனக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்ததுங்கிற மாதிரி சொன்னாரு. பட் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு தோணுச்சு. பட் அங்க இருந்தாதான் சார் தெரியும், அந்த வீட்டுல அத்தனை நாள் விளையாடிட்டு இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே அந்த ஃபீலிங் தெரியும். இப்போ நீ ஒரு செயலை வன்மமா நோக்குனா அந்த வன்மமே உனக்கு எதிராக திருப்பணுன்றதுக்காக இவர் ஒண்ணு பண்ணாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் சப்போர்ட்டிங் விக்ரம். பட் நீ ஒரு விஷயத்த வன்மமா அப்ரோச் பண்ணனா அதையே உனக்கு நான் கத்தியா திருப்பி காட்டுறேன். ஏன்னா நீ என் வீட்டுல உட்கார்ந்துருக்க, என் வீட்டுல உட்கார்ந்து உனக்கு விளையாட சொன்னா உன் திமிரு, நான் நடுநாட்டாயம், நீ வீட்டுல குப்பை போடுறது, சொன்னா எந்த வேலையும் பண்றதுல இந்த 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 வாரத்தை என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும்னா என்டர்டைன்மெண்ட் போக கூடாம பத்திரமா பாத்துக்கிட்டேன். இதை அத்தனையும் பொறுமையா பாத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில இதை அத்தனையும் பண்ணவன் மேல நீ வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உன்னை பண்றேன்னா உன்னை இவனை வச்சே பண்ணாதான் நல்லதுன்ற மாதிரி அவனுடைய எப்படி சொல்றது, அவனை வந்து ஒரு ஒரு மாதிரி பக்காவா பேங்கிங் பண்ணாரு. அது வரைக்கும் சீன் செமையா இருந்தது. அதுக்காக இவன் வந்து எமோஷனலா விக்ரம் வந்து அதை உள்வாங்கின விதமும் நல்லா இருந்தது. அந்த உள்வாங்கினதுன்றது நான் சொல்றதுன்னா ஃபெல்ட் ஹாப்பி தட் பேட் பண்ணி குட் ஜாப் பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இருக்குல்ல, அது மாதிரி கவலைப்படாத இட்ஸ் ஆல் இன் தி கேம் அப்படின்ற மாதிரி ஒருத்த அமைதியா போறான் அப்படின்றதுக்காக. ஆனா விக்ரம் அழுதது எனக்கு என்னமோ பிட் எக்ஸாஜரேட்டடா இருந்தது. ஒரு லெவலை மீறி அழுது, ஒரு லெவலை மீறி எப்படி சொல்றது, எனக்கு இருக்காரா பிக் பாஸ், எனக்கு ஒண்ணுனா அவர் வந்து நிப்பாடுறா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அது அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருந்தது. ஆமா, எனக்கும் அதான் சொன்னேன், எனக்குமே வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு தோணுச்சு. பட் சில பீப்புள் அப்படிதானே சார், ரொம்ப ரியாக்டிவா இருப்பாங்க, ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. மேபி டக்குன்னு சிரிக்கிறவங்க, டக்குன்னு அழுகுறவங்க, டக்குன்னு எமோஷனல். அண்ட் அது எப்பவுமே கவுண்டர்லயே யார் யாருக்கு பேசலான்றது, ஒரு கண்டஸ்டன்ட் பேசியிருந்தா கூட இவருக்கு இவ்வளவு எமோஷன் இருந்திருக்காது. அந்த குரல் அங்க பண்ணும் பொழுது அந்த ஆள் வந்து எது ஒன்னத்தையும் ஸ்ட்ரெயிட்டா தான் எக்ஸ்பிரஸ் பண்றான். எனக்கு காண்டா இருக்கு, கப்பலா வந்து மாரல் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, அந்த மாரல் வேல்யூடைய பிரிதலே வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும். இப்பெல்லாம் எல்லாத்தையும் ஓப்பனா தான், எனக்கு வயிற்றுச்சலா இருக்குன்றத வயிற்றுச்சல் டிக்ளேர் பண்றதுனால அவன் கெட்டவன் கிடையாது. இந்த கேமோட இன்னொருத்தவங்களோட பலத்தோட போட்டி போடுறதோடைய தன்மையை, அவங்களுடைய பிளஸ் மக்களுக்கு வேற மாதிரியான ஒரு பிளேட்ல காமிக்கிறதுன்றதுதான். ஆனா இந்த கேம் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எப்படி சொல்றது, விக்ரம் வந்து கையாளுற மெத்தட் வந்து பல பேருக்கு உண்மையிலேயே ஈர்க்கதான் செய்யும். காரணம் என்னன்னா இட்ஸ் சம்திங், இத வந்து ஒரு அக்லி டேர்னா ஆக்காம கேமை கொண்டு போக முயற்சி பண்றாருன்னு. எனக்கு பெருசா அவரோட காமெடியில எல்லாம் பெரிய உடன்படிக்கை இல்ல. கவுண்டர் வேணா ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்கே தவிர, எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கே தவிர, காமெடியா ஒன்னும் பெருசா உட்கார மாட்டேங்குது. பட் இவங்களெல்லாம் பண்றது வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்க மாதிரி நிறைய பேருக்கு தெரியறதால அவரோட கேம் நல்லா இருக்குங்கிறாங்க. அதாவது பார்வதி ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், பிரஜின் ஆகட்டும், இன்னைக்கு நடந்தது. ஆமா, எனக்கு இந்த கிரையிங்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு பொய்யான, அதாவது அந்த சந்தோஷத்தை மீறின ஒரு ஃபேக்னஸ் தெரிஞ்சது. அந்த ஃபேக்னஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் டு மேக் பீப்புள் இன் த ஹவுஸ் பிலீவ் தட் பிக் பாஸ் நமக்கு பின்னாடி பேங்கிங்கா இருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு பாயிண்டா இருந்தது. அண்ட் அந்த நேரத்துல திடீர்னு வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பிரஜின் ஒண்ணு பேசினார்ல, எனக்கு என்ன சரியா புரியலன்னா, பிரஜின் ஒருவேளை
அதாவது நீ அதாவது என் ஒய்ஃப் எது பண்ணாலும் நீ ஏன் என்கிட்டயே வந்து சொல்ற அப்படின்னு சொல்ல வராரா, ஏன் எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்ல வராரா? எனக்கு கரெக்டா புரியுற மாதிரி சொல்லு. ரெண்டுமே தான் சார். அதாவது இது வந்து ரொம்ப பெருசா 1 ஹவர்ல லைவ்ல நடந்திருக்கும் போல. 1 ஹவர்ல இருந்து ஒரு ஜம்ப் மாரி ஆமா ஆச்சு ஆமா ஆடுல. ஏன்னா பட்டுன்னு எடிட் ஆகி காமிச்ச மாதிரி இருந்தது. அதான் சார் நீங்க சொன்னதுதான். 2மே சொல்லியிருக்காரு. அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ் சாண்ட்ரான்னு வரும்போது, நீ வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கங்க. அப்படின்னு என்ன மட்டும் ஏன் சொல்ற? அந்த இடத்துல இப்ப அவங்க பூண்டு குப்பை போட்டாங்கன்னா, என்கிட்ட மட்டும் சொல்லாத. பக்கத்துல வந்து சபரி இருக்கான், எல்லார்கிட்டயுமே சொல்லு. கம்ருதீன் இருக்கான். அந்த மாரி சொல்ல மாரி தான் இருந்தது. நீங்க சொன்ன 2 பாயிண்ட்டுமே மீன் பண்ணாரு. சரி, இப்போ வந்து நீங்க 2 பேரும் தனித்தனியா தெரியல அப்படின்னு ஒருவேளை உண்மையிலேயே தனித்தனியா ஆடுற ஆட்டத்த இவங்கள 2 பேரும் சேர்த்து சொன்னாலும், இந்த கேம்ல இப்படி வந்தா இது மாதிரியாதான் எதிர்மறை தாக்குதல் இருக்கும். அதுக்கு தயாரா ம், அவங்க வந்திருக்கணும். அதே ம், மாதிரி இத சொல்லிதான் உடைக்க முடியும்ன்றது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டா, அது வந்து ஒரு வெப்பன் தான். அந்த வெப்பனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கணும். நீங்க சொன்ன ம். மாதிரி அவரு பாரு நான் வந்து சாண்ட்ரா, திவ்யாவே நாமினேட் பண்ணியிருக்கேன். சோ தட் மீன்ஸ் வாட்? நான் ஃபேரா விளையாடுறேன்னு அர்த்தம்னு அவரு ஒண்ணு சொல்ல ம். ட்ரை பண்றாரு.